நீங்க சரியான இடத்துல தான் இருக்கீங்க, சரியான பாதையில தான் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க உணர்றதுக்கு பிரபஞ்சம் என்ன அறிகுறி குடுக்க போகுது? என்ன சயின்ஸ் என்ன நிமித்தம் தரப்போகுது? அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். 4444 2மே ஒண்ணு தான் இல்லையா? 4491 இந்த நம்பர்ஸ் நீங்க அடிக்கடி பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த சில சமயம் கார்ல போம்போதோ, இல்ல நம்ம வெளியில போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கார் நம்பர் இந்த வெஹிக்கிள் நம்பர்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த 4419 4194 அந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுவும் நீங்க கவனிங்க. சரிங்களா? அது போக ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, தனிமைங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது. ஓகேங்களா? ஸோ நீங்க தனிமையில இருக்கும்போது, கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. இப்ப நீங்க தனிமையில இருக்கும்போது, திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. அதில வந்து ரொம்ப நாளா உங்ககிட்ட தொடர்பு கொள்ளாம இருந்த யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க. அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஸ்கூல் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட் இல்ல சொந்தக்காரங்க யாராவே இருக்கட்டுமே. ஆக மொத்தம் நீங்க தனிமையில இருக்கும்போது ஒருத்தர் உங்கள தொடர்பு கொள்றாங்க. அது ஃபோன் காலா இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலான்னு வைங்களேன். அப்போ அவங்க சொல்ற அந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் கவனிங்க. சரிங்களா? அதில உங்களுக்கு பதில் கிடைக்கிற மாதிரி இங்க வருது. ஆக மொத்தம் நீங்க ஒரு விரக்தியில, ஒரு தனிமையில, விட்டும் கொடுக்க முடியாம, மனசு விட்டு வெளியிலயும் சொல்ல முடியாம, நெனச்சது ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு சோகத்தில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? அப்படின்ட்டு ஒரு ஆழ்ந்த சிந்தனையில இருக்கும்போது தான், கடவுள் வந்து இந்த நிமித்தத்த தரப்போறாரு. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? அந்த ஃபோன் கால்ல ஒரு உண்மை இருக்கு. உங்களுக்கான ஒரு மெசேஜ் இருக்கு. நீங்க அத கொஞ்சம் நிதானமா கவனிங்க. உங்களுக்கு பதில் கிடைக்கும். சரிங்களா? அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்க போற சைன். ஓகேங்களா? அது போக நீங்க மரத்துக்கு அடியில உட்கார்றவங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா, தனிமையில இருக்கும்போது போய் மரத்துக்கு அடியில உட்காந்துக்குவோம். அது எந்த மரமா வேணாலும் இருக்கட்டுமே. அரச மரம், ஆலமரம் அப்படி சொல்ல வரல. வெளியில இருக்கிற மரம், இல்ல வீட்டுக்குள்ளேயே கூட நீங்க சின்ன ட்ரீ, கிறிஸ்மஸ் ட்ரீலாம் அந்த மாரி மரத்தோட என்னது அது அந்த சிலை வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த அந்த இடத்துல கூட இருக்கலாம். ஆக மொத்தம் மரம், செடி, கொடி வீட்ல கூட நீங்க மரம், செடி, கொடி வளர்ப்பீங்க இல்லையா? அந்த தொட்டிக்கிட்ட நின்னுட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இல்லையா? ஆக மொத்தம் மரம், செடி, கொடி அந்த மாதிரி இடத்துல நின்னு நீங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் காதுல விழலாம். ஆக மொத்தம் இது இங்கே கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ உங்க காதுல என்ன விழுகுது? இல்ல தனிமையில இருக்கும்போது உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுறவங்க சொல்ற வார்த்தைகளை எல்லாம் கவனிங்க. அதில உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு. சரிங்களா? இந்த ஷார்ட்ஸ வந்து இந்த வீடியோவ நீங்க திரும்ப திரும்ப கேளுங்க. அப்போ உங்களுக்கு இன்னுமே தெளிவு கிடைக்கும்.